நண்பர்களே, நம்ம 90s இருந்து ஒருத்தரை பார்த்துருப்போம். அவர் பார்த்தீங்கன்னா மியூசிக்ல ஒரு பெரிய உலக லெவல்ல பெரிய ஹிட் ஆனவர். அவருக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. ஸோ அவர் இப்போ இறந்துட்டாரு. ஸோ அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி தான் இப்போ ஒரு படமாக வந்திருக்கு. ஸோ அது என்ன படம், ஸோ அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த ரிவ்யூவில் பார்த்துடலாம். மைக்கேல், இந்த படத்தோட கதை என்ன, மைக்கேல் ஜாக்சனோட லைஃப் ஹிஸ்ட்ரி தான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைனாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் மைக்கேல் ஜாக்சன் எப்படி தன் திரைக்குள்ளே வந்தார், அவருக்கு எப்படி இந்த திரையின் மேலே இவ்வளோ ஆர்வமாச்சு, ஸோ என்னென்ன சிக்கல்கள் சிரமப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா காட்டதான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைனாக இருக்குது. ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மனுஷனோட லைஃப் ஹிஸ்ட்ரியை எப்படி எடுக்க முடியுமோ அந்த லெவலுக்கு ஆண்டோயின் பூக்குவாவோட மேக்கிங் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மனுஷனோட மேக்கிங்ஸை வேறு லெவலில் பண்ணியிருந்தாரு. அவர் ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகட்டும் அண்ட் ரைட்டிங் ஆகட்டும் நல்லபடியாக ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதுவும் இந்த படத்தில் மைக்கேல் ஜாக்சனோட சொந்தக்கார பையன் ஜாஃபர் ஜாக்சன் உண்மையாலுமே ரியல் மைக்கேல் ஜாக்சன் எப்படி இருப்பாருன்னு சொல்லி நடித்த விதம் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அவர் அந்த கேரக்டர் உள்வாங்கல, அந்த கேரக்டராகவே வாழ்ந்து நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு சீக்வன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் ஆகட்டும், அவர் வாக்கிங் ஸ்டைல் ஆகட்டும், அவரோட ஹேர் ஸ்டைல்ஸ் ஆகட்டும், அப்படியே மைக்கேல் ஜாக்சனை தத்துருவமாக நம்மளுக்கு வெளிப்படையாக எடுத்துக்கொண்டு வந்து காட்டியிருக்காரு. ஸோ ஜாஃபர் ஜாக்சன் தான் இந்த படத்துக்கு ஒரு மெயின் இதய துடிப்புனே சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவரோட ஒர்க்கிங் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் டெக்னிக்கல் சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், அண்ட் எடிட்டிங் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஒர்க் ஆகட்டும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த மைக்கேல் ஜாக்சன்ங்கிற கேரக்டரை நம்மளுக்கு அப்படியே பிரதிபலித்து காட்டினது தான் சூப்பராக இருந்துச்சு. அதில் முக்கியமாக சினிமோட்டோகிராஃபி லெவலில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சீன் சீக்வன்ஸ்ல பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் எப்படி அந்த சின்ன வயசுல கஷ்டப்பட்ட விதங்களாகட்டும் எல்லாமே டெக்னிக்கல் வைஸா சூப்பராக காட்டியிருந்தாங்க. நான் இந்த படத்துல மைனஸா பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த படம் ஒரு பயோகிராஃபி ஃபிலிம். குறைந்தபட்சம் ஒரு 3 மணி நேரம் அந்த மாதிரி எடுத்து வச்சிருந்தாங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், நல்லபடியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தோன்றிருக்கும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 2.25 மணி நேரத்துல இந்த படத்தை டப்புன்னு முடிச்சிட்டாங்க. இது ஒரு வெப் சீரிஸாவோ அந்த மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. என்னடா டப்புன்னு முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான், நிறைய ஏமாற்றங்கள் தான். ஆனால் இதில் கிளைமேக்ஸில் எனக்கு பண்ணதான் சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மைக்கேல் ஜாக்சனோட எல்லா சாங்கையும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது செம்ம ஒரு வியப்பாக இருந்துச்சு. அது ஐமேக்ஸ்ல போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ரியல் கான்செப்டை பார்த்த மாதிரி அந்த லெவலுக்கு ஃபீல் குட்டாக இருந்துச்சு. ஸோ உண்மையாலுமே இந்த படம் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் ஃபேன்ஸ் ஆகட்டும், மைக்கேல் ஜாக்சனை விரும்புவராகட்டும் கண்டிப்பாக இந்த படம் ஒரு வேற லெவல் ஃபிலிம்ஸில் ரியலாக மறுபடியும் நம்ம மைக்கேல் ஜாக்சனை ரிட்டன் ஸ்க்ரீனில் ஜாஃபர் ஜாக்சன் மூலிமா இந்த படத்தில் நம்ம பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா மைக்கேல் ஜாக்சன் ஃபேனுக்காக இந்த படம் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ நான் இந்த படத்தை கொடுக்குற ரேட்டிங்கன்னா 5/3. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்களா, இந்த படம் உங்களுக்கு என்ன ஃபீலை கொடுத்துச்சு? ஸோ மைக்கேல் ஜாக்சன் ஃபேனாக இருக்கீங்க நீங்கள், ஸோ எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் ஆகுது சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூக்கு மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.